வான்மலர் நேயர்களுக்கு வணக்கம். வான்மலர் இல்லத்தில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ் சிறப்பு நன்கொடை சீட்டுக்களை அனுப்புவோம். அதேபோல் இந்த ஆண்டும் உங்களில் அநேகருக்கு அனுப்பியிருக்கிறோம். அதில் பலர் அதற்குரிய நன்கொடைகளை அனுப்பியுள்ளீர்கள். நன்றி. குலுக்கல் தேதியானது பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. எனவே உங்களிடம் இருக்கிற சீட்டுக்கள் மற்றும் நன்கொடையை பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கம். இந்த நாளின் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்தவ மதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று மனுக்குலத்திற்கு மன்னிப்பை கொண்டு வந்த மதம். உன்னை மன்னித்து உன்னை ரட்சித்து தன் பிள்ளையை ஆக்கிக் கொள்ளுகிறார் என்பதுதான் நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிற சத்தியம். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதும், உன் பாவங்களிலிருந்து உன்னை மன்னித்து உன்னை ரட்சிக்கிறார். இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு எந்த விதமான கிரைட்டீரியாவும் தேவையில்லை. எல்லாரையும் அவர் மன்னிக்கிறார். ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கான சில அசைன்மெண்ட் இருக்கு. இதை தான் இறையில் சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால் இந்த மன்னிப்பதற்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும் இல்லையா? இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமானது மன்னிக்கிறது தான். நீங்கள் இதை எங்கே தெரிஞ்சுக்கலான்னு சொன்னால், கிரகாம் ஸ்ட்ரெயின் அவர்கள் எரிக்கப்பட்ட அந்த மாநிலத்தினுடைய கலெக்டர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். அது எல்லாருக்கும் வந்திருக்கு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எப்படி அந்த சம்பவம் நிகழ்ந்தது, எவ்வளவு கொடூரமானது, எவ்வளோ ஒரு நல்ல மனிதர் எந்த நல்ல நோக்கத்தோடு அங்கே போய் அவர் எப்படி திட்டமிடப்பட்டு கொல்லப்பட்டார் என்பதை எல்லாம் ரொம்ப காலமாக விளக்கமாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஊடகங்கள், பத்திரிகைகள் எல்லாம் சொல்லிடுச்சு. ஆனால் அவர் சொன்னது, அந்த அம்மா அவங்கள நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமான ஒரு மன்னிப்பு கொடுப்பதற்கும் தனக்கு தன்னுடைய வாழ்வின் மிகப்பெரிய ஆதாரமாக இருந்த கணவனும் பிள்ளைகளும் அகோரமாக கொடூரமாக இறந்து போன பிறகும் அவர்களை மன்னிக்கிற பாங்கு, அந்த தைரியம், அந்த துணிவு, அந்த தெளிவு அந்த அம்மாவுக்கு இருந்து பார்த்தீங்களா? அதுதான் கிறிஸ்தவங்களுக்கு இன்னைக்கு தேவை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒருத்தர் கோவப்பட்டு கோர்ட்டுக்கு போய் அவதூறா பேசி அவரை பற்றி இவர் தப்பா சொல்லி இவரை பற்றி அவர் தப்பா சொல்லுகிற நாம் அந்த அம்மாவை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கணும். நியாயமே இல்லை அந்த அம்மாவுக்கு நடந்தது. அவர்களை நான் மன்னித்தேன் என்று சொல்லுகிற தைரியம் அல்லது அந்த பக்குவத்தை எது கொடுத்தது? கிறிஸ்தவ அன்பு கொடுத்தது. அந்த மன்னிப்பை அப்படியே இயேசு கிறிஸ்துவ நமக்கு சிலுவையிலே பெற்றுக் கொடுத்த மன்னிப்புக்கு ஈடா நிறுத்துறதுக்கு எல்லா தகுதியும் உண்டு. அதே தானே இயேசு கிறிஸ்து செஞ்சார். அடிச்சாங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. அப்போ மன்னிப்பை பெற்ற நான் மன்னிக்காமல் இருக்கலாமா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மன்னிக்கிறது நான் சொல்லலை. சுயநலத்தோட மன்னிக்கிறத சொல்லலை. மன்னிச்சுட்டு சொல்லி சொல்லி காட்டுறத நான் சொல்லலை. இப்படி செஞ்சா நான் மன்னிச்சிருவேன்னு பார்கெயின் பண்ணி மன்னிக்கிறத நான் சொல்லலை. நிபந்தனையற்ற மன்னிப்பு. அந்த அம்மா அவங்கள மன்னிச்சது. அவர் சொல்லும்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த பாடி கருகி போச்சு. சைஸை வச்சு தான் அப்பா பிள்ளைங்க நான் பிரித்து பகுத்து உணர்ந்தேன்னு அந்த கலெக்டர் சொல்லுகிறேன். அது சாதாரண ஒரு மனுஷன், ஒரு கலெக்டர் சொல்கிறாருன்னா அது அவ்வளோ உண்மை இல்லையா? அப்படிப்பட்ட ஒருவரை மன்னிக்கிற தகுதி. எனவே மன்னிக்கிறது ஈஸி இல்லை. மன்னிக்கிறது தான் நம்முடைய பிரதான குணம். யோசித்து பாருங்களேன். கிறிஸ்தவங்க எல்லாரும் மன்னிக்க ஆரம்பிச்சிட்டா இன்னைக்கு திருச்சபைகளில் பிரச்சனை இருக்குமா? திருச்சபை நிறுவனங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குமா? யார் மன்னிக்க துணிவுள்ளவனோ அவன்தான் கிறிஸ்தவனாய் இருப்பதற்கு தகுதி உள்ளவன். அதுதான் முதல் தகுதி. மன்னிக்க தயாரா இருக்கணும். ஆனா நாம இன்னைக்கு மன்னிக்க தயாரா இல்லை. ரகரகமா தண்டிப்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி சார் என்னால மன்னிக்க முடியும்? மன்னித்ததற்கு பிறகு விளைகிற அன்பு, ஐக்கியம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி. சிலுவையில் அவர் அதான் முதல் வார்த்தை. அதனால தான் மன்னிச்சார். நான் போகும்போது, இந்த உலகத்தை விட்டு போகும்போது உலகத்துக்கு சொல்லிட்டு போற மெசேஜ் என்ன தெரியுமா? மன்னிக்கணும். அதனால தான் பிதாவே இவர்களுக்கு மன்னியுங்கிறது தான் முதல் வார்த்தை.
நான் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து உங்கள் எல்லோரையும் மன்னித்து விட்டேன். கடைசியின் மன்னிப்பின் உச்சமாக என்னை தீர்த்து கட்டிய உங்களையும் நான் மன்னித்து விட்டு போகிறேன், நீங்களும் மன்னியுங்கள் என்பதுதான் சிலுவை சொல்லுகிற மெசேஜ். மனசுக்குள்ள கோவத்தை வச்சுக்கிட்டு சும்மா அடுத்தவங்களுக்காக மன்னிக்கிறது இல்லை, ஹோல் ஹார்ட்டடா மன்னிக்கிறது. அந்த மன்னிப்பை தருவதுதான் கிறிஸ்தவ குணாதிசயங்களில் ஒன்று. நான் கடவுளிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றிருக்கிறேன் என்கிற தகுதியை நான் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால், பெற்றுக்கொண்ட மன்னிப்பை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நானும் மன்னிக்க வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்டியன் மீடியா சென்டர் வான்மலர் நேயர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கண்களை மூடி இறை வேண்டுதல் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உடன் விசுவாசிகளே, நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் குறிக்கப்பட்டிருக்கின்ற வேத பாடம், அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 51 தொடங்கி 56 முடிய அடங்கியிருப்பதை நாம் வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 51 தொடங்கி 56 முடிய. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்திற்கு போனார்கள். சில நேரங்களில் நம்முடைய கேள்விகள், நாம் கேட்கின்ற கேள்விகள், நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நம்மை யார் என்று மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தும். சில நேரங்களில் கேட்க தவறுகின்ற கேள்விகளும் நம்மை யார் என்று மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தும். கோபம், குரோதம், வன்மம், ஆத்திரம் இவைகளெல்லாம் கடவுளுக்குரிய குணங்களாக இல்லாமல் அது கடவுளுக்கு எதிரான குணங்களாக காணப்படுகிறது. ஒரு முறை ஆப்ரஹாம் லிங்கன் என்கின்ற ஒரு புகழ்பெற்ற அமெரிக்க அதிபர், அவருடைய அவையிலே பணியாற்றிய செக்ரட்டரி ஆஃப் வார் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த ஸ்டான்டன் என்பவர் அமெரிக்க அதிபதி ஆப்ரஹாம் லிங்கனை சந்தித்து தன்னை அதிகமாய் கோபப்படுத்திய ஒரு ஆர்மி ஆஃபீஸர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்து கேட்கிறார். உடனே லிங்கன் என்ன சொல்கிறாரு, அவர் மீது கோபம் கொண்டிருக்கிற நீங்கள் அவரை குறித்து விளக்கமாய் ஒரு கடிதம் எழுதி தாருங்கள் என்று. இந்த கடிதத்தை எழுதி கொடுத்த உடனே அவர் பார்த்துட்டு, இப்போ என்ன பண்ண போகிறீங்க என்று சொல்லி கேட்கிறார். உடனே ஸ்டான்டன் சொல்கிறாரு, இதை என்ன செய்யணும், உடனே கொடுக்கணும் அவரிடத்துல. உடனே லிங்கன் பதில் சொல்கிறார், அந்த கடிதத்தை கிழித்து எரிந்து போட்டு விடுங்கள். ஃபீல் பெட்டர் with the time that you have taken. இந்த நேரத்தை இந்த கடிதத்திற்கென்று நீங்கள் எடுத்தது நன்மையானதாக இருக்கட்டும். நீங்கள் நல்ல மனதோடு கூட தொடர்ந்து உங்களுடைய பயணத்தை உங்களுடைய பணியை சிறப்பாய் செய்யுங்கள் என்று சொல்லி அவரை வாழ்த்தி அனுப்பினாராம். சமயங்களில் நமக்கு அதிகமாய் கோபம் வரும்பொழுது சில நேரங்களில் நாம் என்ன வார்த்தைகள் பேசுகிறோம் என்பதை மறந்து போகிறோம். அப்படித்தான் இந்த சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பயணித்தவர்கள், எவ்வளவோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர்கள், ஆண்டவர் தொடர்ந்து பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து அதிகமாய் அவர்களுக்கு போதித்தும் கூட திடீரென்று இந்த சமாரியர்கள் தங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை என்கின்ற அந்த ஒரு விஷயத்திலே அதிகம் கோபம் கொண்டவர்களாய் ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயத்தை இங்கே சொல்லுகிறார்கள். அதை கேட்டு ஆண்டவர் அவர்களை அதட்டினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது.
சீஷராகிய யாக்கோபும் யோவானும் இடி முழக்கத்தின் மன்னர்கள், இடி முழக்கத்தின் மக்கள் என்று சொல்லக்கூடிய அருமையான இந்த 2 சீஷர்களுடைய கோபம் பார்த்தீர்கள் என்றால், எலியா செய்தது போல அக்கினியால் இவர்களை சுட்டெரித்து விடுவோம் நாங்கள், அதற்கு உமக்கு சித்தமா என்று சொல்லி கேட்கிறார்கள். ஒருவேளை 2 காரியங்களை நாம் இந்த காலை வேளையிலே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒன்று, அநேக சூழ்நிலைகளிலேயே நாம் சற்றும் நமக்கு பொருந்தாத விசுவாசத்தை உடையவர்களாய் அதிகமான ஒரு நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு சில நேரங்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை நாம் பயன்படுத்தி விடுகிறோம். இந்த சீஷர்கள் எப்படி ஒரு பொருந்தாத விசுவாசத்தை அவர்கள் வைத்திருந்தார்களோ அப்படியாக நாமும் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே பயணிக்கின்றோம். காரணம் என்ன? அக்கினியால் சுட்டெரிக்கப்படுவது, அதுவும் சமாரியாவிலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய பெயரிடப்படாத ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஆண்கள் இருந்திருப்பார்கள், பெண்கள் இருந்திருப்பார்கள், குடும்பங்கள் இருந்திருக்கும், குழந்தைகள் இருந்திருக்கும், அங்கே படைப்புகள் இருந்திருக்கும், ஆடு மாடு போன்ற அனைத்து உயிரினங்களும் இருந்திருக்கும். இவைகளை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் தங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஆண்டவரை அவர்கள் கோபப்படுத்துகின்ற, அதை தங்களுக்கு உரிமையாக்கி கொள்ளுகின்ற, சீஷத்துவத்தை உரிமையாக்கி கொண்டு இன்னொருவரை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகின்ற ஒரு சாதாரண மனித தன்மையை இந்த நாளிலே நாம் சீஷர்களிடத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை மீன் பிடித்து கொண்டிருந்த இந்த சீஷர்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை சீஷத்துவத்துக்கென்று அவர்களை அழைக்கிறார். அப்படி அழைத்த அந்த சீஷர்கள் தங்கள் விசுவாசத்தை தவறாக பயன்படுத்துகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல 2வது பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த சீஷர்கள் நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ அதையேத்தான் ஆண்டவரும் செய்ய விரும்புவார் என்று சொல்லி, நாங்கள் இதை அழிப்பதற்கு உமக்கு சித்தமா என்று சொல்லி கேட்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய பக்தி, நம்முடைய ஆன்மீக வாழ்வு, நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஜபம், நாம் கடந்து வருகின்ற நம்முடைய திருச்சபை பாரம்பரியங்கள், நம்முடைய பக்தி, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் பெருமிதம் கொள்ளுகின்ற ஒரு காரியம் என்ன என்றால், நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் ஆண்டவரும் நினைப்பார். நான் நினைப்பது சரி, ஒருவர் மீது நான் கோபம் கொண்டிருப்பது சரி, ஒருவர் மீது குரோதம் பாராட்டுவது சரி, ஒருவர் மீது விரோதம் பாராட்டுவது சரி என்று நாம் சில நேரங்களில் சில காரியங்களை ஜஸ்டிஃபை செய்து விடுகிறோம், நியாயப்படுத்தி விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழகான சத்தியத்தை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் கடந்து வருகின்ற கோபங்கள், குரோதங்கள், விரோதங்கள், இவைகளை விட்டு ஒழித்து நம் ஆண்டவருக்கு நன்மை செய்கின்ற, ஆண்டவருடைய சீஷத்துவ பணியிலே சிறப்பாய் விளங்குகின்ற ஒரு மக்களாக அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பக்தி, நம் ஆண்டவர் கூட நம்மோடு இருக்கக்கூடிய ஐக்கியம், இவைகளை தவறாய் நாம் பயன்படுத்தாதபடிக்கு நம் சுற்றியுள்ளவர்களுடைய வாழ்வுக்காய், நம் சுற்றியுள்ளவர்களுடைய விடுதலைக்காய் போராடுகின்ற, அதற்காய் பாடுபடுகின்ற கிறிஸ்தவ வாழ்வை நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து காப்பாராக இறை வேண்டுதல் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை எங்கள் வாழ்விலே நாங்கள் பாராட்டுகின்ற ஆண்டவருக்கு விருப்பமில்லாத குணங்களான கோபம், குரோதம், விரோதம், வன்மம் இவைகளை விட்டொழித்து ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தீர், மனுஷனுடைய ஜீவனை அழிக்க அல்ல அதை ரட்சிப்பதற்கு வந்தீர் என்கின்ற அந்த தத்துவத்தை, அந்த உண்மையை, அந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாய் தொடர்ந்து ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். திரியேக கடவுளின் அன்பு மருளும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கி காத்துக்கொள்வதாக. ஆமீன். வான்மலர் நேயர்களுக்கு வணக்கம். வான்மலர் இல்லத்தில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ் சிறப்பு நன்கொடை சீட்டுக்களை அனுப்புவோம். அதேபோல் இந்த ஆண்டும் உங்களில் அநேகருக்கு அனுப்பியிருக்கிறோம். அதில் பலர் அதற்குரிய நன்கொடைகளை அனுப்பியுள்ளீர்கள். நன்றி. குலுக்கல் தேதியானது பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. எனவே உங்களிடம் இருக்கிற சீட்டுக்கள் மற்றும் நன்கொடையை பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வான்மலரின் புதிய முகவரி: கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில்,
எக்மோர் சென்னை 6,08,000.